மக்களே, இங்க பாருங்க. நம்ம இப்போ இந்தோனேஷியால தாங்க இருக்கோம். இந்தோனேஷியால இந்த ஒரு மியூசியத்தில தான் நம்ம இத பார்க்குறோம். எப்படி இருக்கு பாருங்க. எவ்வளோ நுணுக்கமான வேலைகள்னு பாருங்களேன். அவரு யூஸ் பண்ணியிருக்க எல்லா உபகரணங்களும் நம்மளால பார்க்க முடியுது. அவர் தலையில வச்சிருக்க பூ முதற்கொண்டு, அப்புறம் அந்த தலையில சூடியிருக்க அந்த அணிகலன்கள், அப்புறம் கையில இருக்கிறதெல்லாம் பாருங்க. அப்புறம் நெக்லஸ் அந்த மாலைகள்லாம் பாருங்க. கையில போட்டிருக்க அந்த வளையல் மாரியான இதெல்லாம் பாருங்க. கீழ வரைக்கும் இது அவருக்கு முடி இருக்கா மாரி காட்டியிருக்காங்க. மொரட்டுத்தனமா இருக்கு. செம்மையா செதுக்கியிருக்காங்க. ஆனா முகத்தில டேமேஜ் ஒண்ணு இருக்குது. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஊர்ல வந்து இத நம்ம கீழ படிச்சு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு ஃபெயிலியர்ன்றாங்க. இத வந்து சிற்பி வந்து கரெக்ட்டா செதுக்காம இத வந்து ஹிந்துயிசம் காடுன்னு தான் கரெக்ட்டா போட்டிருக்காங்க. சுப்ரீம் காட் பிலீவ்ட் டூ பி த டிஸ்ட்ராயர் அண்ட் ரீகிரியேட்டர் ஆஃப் தி யூனிவர்ஸ். இத சிலைய பத்தின ஒரு டிஸ்கிரிப்ஷன் குடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த சிலைய பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு ஃபெயிலியர். வடிச்சவர் வந்து கரெக்ட்டா மெடிடேஷன் பண்ணாததுனால, அவர் வந்து மனம் சிதைஞ்சு இத வந்து கரெக்ட்டா செய்யலன்றாரு. இது எனக்கு தெரிஞ்சு ரீசனா இருக்காது. இத வந்து எங்கேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, கிரவுண்டு கீழ இருந்து எடுத்திருக்காங்கன்ற மாரி சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஆப்வியஸ்லி அப்படிதான் வந்திருக்க போகுது. பட் இருந்தாலும் என்னோட கேள்வி என்னன்னா, இது வந்து நெறைய இடத்தாண்ட பார்த்தீங்கன்னா, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சோழர்களுக்கும், பாண்டியருக்கும் நடந்த சண்டையில எவ்வளோ வந்து சிற்பங்கள அவங்க வந்து டேமேஜ் பண்ணியிருப்பாங்க. கோயிலெல்லாம் அழிச்சிருப்பாங்க. நெறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அதே மாரி தான் இதுவும் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிற்பி பண்ண தப்புனால ஒரு சில விஷயங்கள் நம்மளும் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு சில குகைகள்லாம் அந்த எல்லோரா குகைகள்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணாங்கன்ற கதையெல்லாம். அது மாரியா இருக்குமா? இல்ல இது மாரியா இருக்குமா? என்னன்னு தெரியல கரெக்ட்டா.